வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சருக்கு கூட்டணி கட்சிகள் வைத்த பெரும் ஆப்பு உறுதியானதா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிறோம். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினுடைய கதையை முடித்து கட்டுவதற்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா, செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் அப்படின்றத இங்கு நம்மளால பார்க்க முடிகிறது. முதலமைச்சருக்கு ஏறத்தாழ கூட்டணி கட்சிகள் வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தமிழ்நாட்டில் ஓரளவு ரிசல்ட் சுத்தமாக பார்த்தீங்கன்னா வரல அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. நீ என்னதான் என்னை சீண்டி பண்ணாலும் என்ன மயிருன்னு கூட கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே என் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான், எனக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இங்கு கூறப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மளால பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டில் அஃபீஷியலாகவே முதலமைச்சரோடு பார்த்தீங்கன்னா கூட்டணியை வைக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க. ஓகே, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரின் கதை என்பது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? கட்டாயமாக முடியும், 100%. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பல்வேறு விதமான அரசியல் திருப்பங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் என்பதைப் போல நமக்கு முடிவுகள் என்பது உணர்த்துகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். அப்போ 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா தோல்வியை பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ப்ரொடெக்டராக ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆக வேண்டும் நண்பர்களே. உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ப்ரொடெக்டராக தான் பார்த்திங்கன்னா அவர் இருக்கிறார். இருக்கக்கூடிய ஒரு சில சூழல்கள் என்பதும் களமும் அவருக்கு துணையாக இருக்கிறது என்றே நாம் கூறிவிடலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் வைக்கப் போகின்ற ஒரு பெரும் ஆப்புக்களாக நிறைய விதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. முதலமைச்சர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பேன்ஷனான முடிவுகளை எடுக்கிறாரா அப்படின்றதையும் நம்ம இங்கு பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. என்னதான் நடக்குது, என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே எதில் வரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்ற மாதிரி முதலமைச்சருக்கு கூட்டணி கட்சிகள் ஒரு பெரும் ஆப்பை பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. ஸோ அதனால் தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.